ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 14, 2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் ஃபார் எம்எஸ்எம்இ. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நேற்று நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்னென்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைக் செல்ஃப் ரிலையண்ட் எக்கனாமி, அதாவது நம்ம கண்ட்ரி செல்ஃப் ரிலையண்ட் எக்கனாமியாக மாற்றுறதுக்காண்டி நிறையா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20 lakh crore கிட்ட. ஓகேங்களா? 20 lakh crore கிட்ட நிறைய அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறாங்க அப்படின்றத என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோடி அவர்கள் இது பண்ணியிருந்தார். ஓகேங்களா? ஸோ அந்த 20 lakh crore எந்தெந்த மாதிரிலாம் பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லிட்டு போயிருந்தார். ஸோ அதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அவர் சொன்ன அந்த யோஜனா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் அப்படிங்கிறது தான் அந்த பர்டிகுலர் யோஜனாவோட பேர். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனாவும் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஃப் மெட்டீரியல் ஃபார் நார்மல் சிவில் பீப்புள் ஃபார் லைக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஃபுட்டு கொடுக்குறது. ஓகேங்களா? அந்த மாதிரி வீட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்குறது. அந்த மாதிரி ரிலீஃப் மெட்டீரியல் என்ன இதில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனாவில் இருந்தது. இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புளோட லைஃப் வாழ்வாதாரத்துக்கு கொடுத்தாங்க. இந்த பர்டிகுலர் அப்படிங்கிறது எக்கனாமியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலரில் ஆல்ரெடி மேலே இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் ரேட் கட் பை 25% ஃபார் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிடிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க. ஓகேங்களா? நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அந்த சம்பளம் வாங்குற உங்கள் இடம் தான் அது சோர்ஸ். ஓகேங்களா? அந்த இடத்துல உங்கள்கிட்ட இவ்வளோ நாங்கள் அமௌண்ட்டை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் கையில் இந்த அமௌண்ட்டை தரோம் அப்படின்னு சொல்கிறது தான் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சம்பளம் வாங்க போகிறீங்க. சம்பளம் வாங்குகிற உங்ககிட்ட இருந்த அந்த முழு சம்பளத்தையும் கொடுக்காம அதிலிருந்து சம் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் டேக்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸாக எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற பேர் தான் உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்றது. டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன பண்ணோம், டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸில் நம்ம டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்தோம். இங்கே டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருளுக்கு ஒரு ரூபாய் டேக்ஸ் பே பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை யார் அந்த நேரத்தில் கையில் வாங்குறாரு அப்படின்னா அந்த கடைக்காரர் கையில் வாங்குறாரு. கையில் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாரு. அப்போ இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டேக்ஸ் பேயபிள் பை அ செல்லர். ஓகேங்களா? செல்லர் விச் ஹீ கலெக்ட்ஸ் ஃப்ரம் தி பையர். ஓகேங்களா? அதாவது செல்லர் என்ன பண்ணுவார்னா பையர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண அந்த டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா பே பண்ணுவார். ஓகேங்களா? அப்படி பே பண்ணுறதுக்கு பேர் தான் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 25% நெக்ஸ்ட் இயருக்கு ரெடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணால் என்ன நடக்கும்? ஓகேங்களா? இப்படி ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். இப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் ரெண்டுலையும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்படி ரெண்டையும் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிடக்ஷன் அட் சோர்ஸ்னால் அதாவது டேக்ஸை கம்மி பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டேக்ஸை கம்மி பண்ணுறாங்க. உங்கள் கையில் அமௌண்ட் என்ன பண்ண போகுது, அதிகமாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அமௌண்ட் அதிகமாக கையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா இருப்பீங்களா? அந்த அமௌண்ட் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஏதாவது பொருள் வாங்குவோம். அப்படி பொருள் வாங்குகிறோம் இல்லை சேவிங்ஸில் போடுறோம் அப்படின்ற போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். இது டேக்ஸ் உங்களுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் சேவிங்கில் போடுறீங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் யூஸ் பண்ணி நிறையா பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு கடன் கொடுப்பாங்க. அல்லது நிறையா அதிகமாக கடன் கொடுப்பாங்க. லோன் கம்மியான அமௌண்ட்டு கடன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போதும் உங்களுக்கு பீப்புள் கையில் அதிகமாக மணி போகும். அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமி இம்ப்ரூவ் லைக் டிமாண்டை இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் பிஎஃப் அமௌண்ட் ரெடியூஸ்டு ஃப்ரம் 10%
10%, அதாவது 12%லேருந்து 10%ஆக மாற்றுறாங்க. 2% கிட்ட கம்மி பண்ணுறாங்க. வாட் இஸ் பிஎஃப்? ப்ராவிடென்ட் ஃபண்ட். நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, அப்போது கம்பெனியில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் தான் எந்த கம்பெனிலையும் வேலை, அதுக்கப்புறம் வேலை கிடையாதா? அப்போ வேலை கிடையாதப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த வாழ்க்கை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அமௌண்ட் வரும், அப்படி பிஎஃப் அமௌண்ட் வரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அமௌண்ட் யார் பே பண்ணுவா? அது எப்போ பே பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதம் சம்பளம் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு, அதே அமௌண்ட்டு ஓகேங்களா, உங்கள் முதலாளி அண்ட் அதில் கொஞ்சம் அமௌண்ட் யாருன்னா கவர்மெண்ட்டு, இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் வருஷம் உங்களுடைய லைஃப் அந்த அந்த கம்பெனிலேயோ இல்லாட்டி எந்த கம்பெனியில் வேலை பார்த்து முடிச்சு வெளியே வரீங்களோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து உங்களுடைய சம்பளம் ஓகேங்களா, சம்பளம் போடுவாங்கல்ல, அப்போவே இந்த அமௌண்ட்டை பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு தான் பிஎஃப் அமௌண்ட் பிடிச்சி தான் உங்கள் கையில் வந்து சம்பளமே கொடுப்பாங்க. அதில் இது வரைக்கும் 12% பிடிச்சாங்க. 2 பேர்த்துக்குமே, எம்ப்ளாயர்ஸுக்கும் சரி எம்ப்ளாயிக்கும் சரி 2 பேருக்குமே வந்து 12% வந்து டேக்ஸு. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, 100 ரூபா சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னா 12 ரூபா நீங்கள் பே பண்ணுவீங்க. உங்கள் சம்பளத்துலேருந்து 12 ரூபா கட்டாயிரும். அப்போ உங்கள் வந்து சம்பளத்தில் 12 ரூபா கட்டாச்சுன்னா 88 ரூபா தான் உங்கள் கைக்கு சம்பளம் வரும். ஓகேங்களா, 88 ரூபா சம்பளத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டு இன்னொரு 12 ரூபா யார் வந்து உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட்டில் எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்காரன். அப்போ 24 ரூபா ஆயிடுச்சு. இதுக்கடுத்து கொஞ்சம் சம் பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு கவர்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா, அது ஒரு 10 ரூபா கொடுக்குறான்னு வைங்களேன், இது ஒரு 24, அது ஒரு 10, 34 ரூபா உங்களுக்கு அந்த மாதத்தில் உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, வரவு வச்சுருவாங்க. ஓகேங்களா, பட் இதை வந்து இப்போ பண்ணிட்டாங்க, 2% குறைச்சிட்டாங்க. அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 2 ரூபாயை கொடுக்குறாங்க, முதலாளி கையில் 2 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ உங்கள் கையில் 2 ரூபா வந்தால் சும்மா இருப்போமா? அந்த 2 ரூபாயை வச்சு நீங்கள் ஏதாவது சாக்லேட் வாங்கினீங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த சாக்லேட்டோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும், சாக்லேட்டோட டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த இதுக்கு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஎஃப் அமௌண்ட்டை 12% பே பண்ணாமல் 10% பே பண்ணால் போதும் அப்படின்றாங்க. இதுக்கடுத்து ஸ்மால் பிஸ்னஸ் எம்எஸ்எம்இக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொலாட்ரல் ஃப்ரீ. கொலாட்ரல் ஃப்ரீனா என்ன அர்த்தம் அப்படின்னா, வித்தவுட் நீங்கள் வந்து எதுவும் வந்து எனக்கு இவ்வளோ லேண்டு கொடுத்து, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டை வச்சு கடன் வாங்குவாங்கல்ல, அதான் அந்த கொலாட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி கிட்ட கொடுக்குறாங்க. இதை தவிர என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட ப்ரொக்யூர்மெண்ட், கவர்மெண்ட்டுக்கு தேவையான ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும்ல, சில பொருட்கள்லாம் அவங்களுக்கும் தேவைப்படும். அப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து இண்டிஜினியஸ் கம்பெனிகிட்ட இருந்து, லைக் ஒன்லி டொமஸ்டிக் கம்பெனிகிட்ட இருந்து மட்டும்தான் வாங்க போகிறாங்க, கிட்டத்தட்ட 200 கோடி வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் அப்படிங்கிறது இது வந்து என்னென்னா, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் டிடக்ஷன் ஸ்லாஸ்ட் ஃபார் 3 months to 20% ஃப்ரம் 24% ஆஃப் சேலரி. ஓகேங்களா, அப்படின்னு சொல்கிறாங்க. இபிஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு. ஓகேங்களா, இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20%, அதாவது 24%லேருந்து 20% வந்து என்னென்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் அதுக்கடுத்து என்னென்னா ஐடி ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா, ஐடி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் லைக் ஒரு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் வருது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து கணக்கு காட்டணும். ஸோ தட் இஸ் கால்டு ஐடி ரிட்டர்ன்ஸ். ஸோ அதையும் டேட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதனால் வந்து என்னென்னா வந்து இந்த எம்ப்ளாயர்ஸு ஓகேங்களா, ஹோம் பையர்ஸு ஓகேங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா நிறையா வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கையில் அமௌண்ட்டை வந்து நிறையா கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நிறையா பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கிட்டத்தட்ட 90,000 crore வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் செக்டர். ஓகேங்களா, ஃபினான்ஷியல் செக்டருக்கு 45,000, லைக் என்பிஎஃப்சிக்கு பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் போய் படிங்க. பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னா என்னென்னு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீமு. இந்த வட்டம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். இந்த ஸ்கீம் என்னென்னு ஆன்லைனில் போய் படிங்க. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 30,000 crore வந்து ஸ்பெஷல் லிக்விடிட்டி மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் ஹவுசிங் ஃபர்ம்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் டோட்டலாக வந்து என்னென்னா இந்த இதில் சொல்லியிருக்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதை மனப்பாடம் வச்சுக்கணும், இந்த இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் மனப்பாடம் வச்சுக்கணுமா அப்படின்னா, இதெல்லாம் மனப்பாடம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இது உங்களுடைய ப்ரிலிம்ஸுக்கும் தேவைப்படாது. மெயின்ஸுக்கு வந்து மேபி நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணலாம், அல்லது கவர்மெண்ட் வந்து பர்டிகுலர் ஸ்கீமுக்கு கீழே நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, தே கிவன் அ மோர் அமௌண்ட் ரிலேட்டட் டு எம்எஸ்எம்இ செக்டார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து என்னென்னா மிகப்பெரிய பிரச்சனை வராது. ஓகேங்களா, ஸோ இதில் சில சஜஷனும் கொடுக்குறாங்க. என்ன சஜஷன் அப்படின்னா, இட் மே பி எம்எஸ்
எம்எஸ்எம்இ செக்டாருக்குன்னு ஒரு டெஃபனிஷன் இருக்குது. ஓகேங்களா, அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி வச்சுருந்தா ஸ்மால் செக்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு இருக்குது. அதை போய் படிங்க. ஓகேங்களா, எம்எஸ்எம்இ செக்டாருடைய ஒரு கம்பெனியை எம்எஸ்எம்இ செக்டார்னா சொல்லணும்னா, ஒரு கம்பெனியை எம்எஸ்எம்இ செக்டார்னு சொல்லணும்னா என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போய் பாருங்கள். ஓகேங்களா, அந்த க்ரைட்டீரியாவோட டெஃபினிஷனை மாற்றி நிறைய கம்பெனிஸ் எம்எஸ்எம்இக்குள்ள கொண்டு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய இந்த மாதிரியான இதை வந்து இப்போ கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கும்போது தான் வந்து எக்கனாமி டெவலப் ஆகும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 3.6 மில்லியன் யூஎஸ் ஃபண்டிங் டு இந்தியன் லேப்ஸ் மே பி டிலேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற என்ஜிஓஸ், ஓகேங்களா, அதுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அமௌண்ட்டு கொடுக்கும்போது அந்த அமௌண்ட்டு எந்த ஆக்டு கீழே வரும் அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், அதை ரெகுலேட் பண்ணுற ஆக்ட், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே வருது. ஓகேங்களா, இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே வருது. பட் இதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதாவது ஒரு என்ஜிஓ வந்து ரிலேட்டட் டு ஹெல்த் செக்டார் அப்படின்னு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வர்ற அமௌண்ட்டை ரிலேட்டட் டு ஹெல்த் செக்டார் தான் யூஸ் பண்ணணும். பட் இதில் நிறைய இல்லீகல் வேலையும் நடக்கிறது மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ அங்கே ஃபாரின்லேருந்து வர்ற ஃபண்டு இப்போ அமெரிக்காலேருந்து உங்களுக்கு வருதுன்னா ஃபண்டு, சில என்ஜிஓஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி இந்த கிறிஸ்டியன் மதத்தை பரப்புறது, அந்த மாதிரி பண்ணுறது. இதே இது வந்து என்ன, ஒரு சவுதி அந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி முஸ்லீம் அவங்க கண்ட்ரீஸ்லேருந்து வந்தால் இங்கே வந்து முஸ்லீம் மதத்தை பரப்புறதுக்கு அந்த மாதிரியான அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணி நம்ம கண்ட்ரியில் ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா, ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டு ஹோம் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வாட்ச் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டுக்குள்ளே எந்தெந்த என்ஜிஓஸ் எல்லாம் வைக்கிறாங்களோ, அல்லது எந்தெந்த ஃபாரின் கம்பெனிஸ், ஓகேங்களா, ஃபாரின் கம்பெனிஸ் அல்லது நம்ம கண்ட்ரியில் இருக்க என்ஜிஓ இவங்கெல்லாம் வந்து வைக்கிறாங்களோ, அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹோம் மினிஸ்ட்ரி அப்ரூவல், டைம் டு டைம் அப்ரூவல் கொடுத்தா தான் அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த எப்படி வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கலாம் அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டை பற்றி டைரெக்டான கொஸ்டின் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதனுடைய ப்ரொவிஷன்ஸ், ஓகேங்களா, அதாவது என்னென்னா 3 வருஷம் வந்து அந்த பர்டிகுலர் என்ஜிஓ இருந்திருக்கணும், கிட்டத்தட்ட 3 கோடி ரூபான்னு நினைக்கிறேன், இல்லை 30 லட்சம் ரூபாய் வந்து அவங்க செலவு பண்ணியிருக்கணும். இந்த பர்டிகுலர் லைசன்ஸ் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்குறதுக்கு 5 வருஷத்துக்கு தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ரெனியூ பண்ணணும். அண்ட் இந்த அமௌண்ட்டை எந்த காரணத்துக்காண்டி வாங்குறாங்களோ அந்த காரணத்துக்காண்டி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் போய் படிங்க. ஆல்ரெடி இந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் நான் எடுத்திருப்பேன். ஓகேங்களா, ஸோ இதில் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இது பண்ணணும். பட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் லெபார்ட்டரிக்கு இந்த சிடிசி அப்படிங்கிற ஒரு யூஎஸ் ஃபண்டிங் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறதா இருந்தாங்க. பட் அவங்க வந்து வாட்ச் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி மேபி தவறாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ரூட். ஓகேங்களா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரூட்டை வந்து தவறாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் அவங்கள வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சிஏபிஎஃப். ஓகேங்களா, சிஏபிஎஃப் கேண்டீன்ஸ் டு கோ சுதேசி. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சுதேசி அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறது, இந்தியனோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சுதேசி. நம்ம காந்தி தாத்தா சுதேசி மூவ்மெண்ட்டுன்னு கொண்டு வந்திருக்கும்போது இந்த கதர் ஆடைகள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பொருட்கள்லாம் வந்து தீயிட்டு எரிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் சுதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இப்போ சுதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவில் தயாரித்த பொருட்களை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சுதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போது இது எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு கொண்டு வருது. ஓகேங்களா, இது ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் மெயின்ஸுக்கு there is a கான்சிக்வன்சஸ் இதில் இருக்குது. மேபி பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்கும், நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, எப்படி நம்ம இந்தியன் ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம we are in now குளோபலைசேஷன். ஓகேங்களா, அப்போ குளோபலைசேஷனில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்டை மட்டும் வாங்குறதுக்கு நம்ம மக்களுக்கு அறிவுறுத்தலாமா? மக்கள் வந்து அவங்க இஷ்டம் போக்கில் வாங்குறதுக்கு அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. இஃப் they want to buy only Indian products, அது வந்து அவங்களுடைய ஓன் விருப்பம். பட் என்னன்னா, இந்த குளோபலைசேஷன் பீரியடில் கவர்மெண்ட் வந்து இதை வந்து
இன்டென்சிஃபை பண்ண முடியுமா, கவர்மெண்ட் வந்து இதை வந்து என்னென்னா கட்டாயப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் வந்து யோசிங்க. ஓகேங்களா, யோசித்து அதுக்கு ஆன்சர் எழுதுங்க. ஓகேங்களா, அப்படி பண்ணுனா கவர்மெண்ட் பண்ண முடியுமா, அப்படி பண்ணுனா அதில் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, மற்ற கண்ட்ரிஸோட இதில் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன. யூஎஸ் வந்து நம்ம கூட நிறையா ட்ரேட் பண்ணுறான். இப்போ நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல் சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி, வி ஹேவ் அ ஹியூஜ் பாப்புலேஷன். அப்போ ஹியூஜ் பாப்புலேஷனோட டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அவ்வளோ பெரிய டிமாண்டை நம்மளுடைய ஓன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடிகிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து பண்ண முடியும். நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் சிஏபிஎஃப் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுதேசியாக போகிறாங்க. ஓகேங்களா, சிஏபிஎஃப் கம்ஸ் அண்டர் த ஹோம் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா, ஸோ அவங்க கேன்டீனில் வந்து நிறையா விற்பாங்கன்னு நமக்கே தெரியும். எல்லாமே கிடைக்கும் அவங்களுடைய கேன்டீனில். ஓகேங்களா, லைக் மெடிக்கல் சாதனத்திலேருந்து சாப்பாடு ஐட்டத்துலேருந்து சரக்கு ஐட்டத்துலேருந்து எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் இது வந்து ரொம்ப ரேட் கம்மி. ஓகேங்களா, அந்த ரேட் கம்மியான விஷயங்களை நீங்கள் வந்து என்னென்னா எவ்வளோ அதை வந்து இந்தியன் ப்ராடக்டாக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறது. நீங்கள் யோசிக்க வேண்டியது மெயின்ஸ் ரிலேட்டடாக நான் சொன்ன மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரிலேட்டட் டு ஹேட் ஸ்பீச்சஸ். வாட் இஸ் ஹேட் ஸ்பீச்? ஹேட் ஸ்பீச் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் வந்து ஏதோ பேசுகிறேன். ஓகேங்களா, அது வந்து உங்களை தாக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, உங்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் கால்டு ஹேட் ஸ்பீச் ஃபார் யூ. ஓகேங்களா, அப்போ இந்த ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறத நம்ம இதில் டெஃபினிஷன் இருக்கா, நம்ம கண்ட்ரியில் ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் அதுக்கு டெஃபினிஷன் கிடையாது. ஸோ அதில் அதை வச்சு தண்டிக்கிற ஆக்ட் இருக்கானா? எஸ் இருக்குது. இந்தியன் பீனல் கோடு. ஓகேங்களா, அதேமாதிரி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், கேபிள் டிவி நெட்வொர்க் அப்படின்னு ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் இப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆக்ட் கீழே நீங்கள் ஹேட் ஸ்பீச்சை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னென்னா பொலிட்டீஷியன்ஸ், நமக்கு தெரியும் பொலிட்டீஷியன்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த முஸ்லீம்கள் வந்து என்னென்னா கொரோனாவை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொலிட்டீஷியன்ஸ் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து என்னென்னா டார்கெட்டிங் மைனாரிட்டிஸ், இந்த டிவி சேனல்ஸ்லாம் இந்த முஸ்லீம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இட் அகெயின்ஸ்ட் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருந்தார். கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா there is a plenty of act. ஓகேங்களா, ஆக்ட் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் அந்த ஆக்ட் கீழே வந்து என்ன ஏதாவது ஒரு ரெமெடி வாங்கிக்கலாம், இதுக்குன்னு ஒரு புது ஆக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஹேட் ஸ்பீச்சை வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது இட்ஸ் ரிலேட்டட் டு ஒருத்தருடைய ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆர்டிகல் 19 இருக்குது. அது வந்து எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது. பட் அது எந்த அளவுக்கு அதனுடைய லென்த் இருக்கணும். ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஓன் ஜானலில் ஒரு மாதிரியான ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இன்னொருத்தருடைய ஓன் ஜானலில் வேறு மாதிரியான ஸ்பீச் எக்ஸ்பிரஷன். அப்போ நம்ம சொல்கிற அந்த ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் அவரை பாதிக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒருத்தரை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் கிரிட்டிசிசம், அல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இருக்கணும். போயிட்டு அவரை வந்து பர்சனல் கிரிட்டிசிசம் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அகெயின்ஸ்ட் இஸ் ப்ரைவேசி. ஓகேங்களா, அந்த ப்ரைவேசி வந்து அட்டாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் இன்ஃப்ரிஞ்சிங் ஹிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக லீகல் ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்ம மேலே வரும். ஓகேங்களா, அப்போ அந்த ஹேட் ஸ்பீச்சை வந்து நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். எடிட்டோரியலில் ஃபஸ்ட்டு ஏ பிளான் டு ரிவைவ் ஏ புரோக்கன் எக்கனாமி. நமக்கு தெரியும் இப்போ எக்கனாமி ரிலேட்டடாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து என்னென்னா நம்ம டெய்லி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எந்தெந்த ஏரியாஸ்லாம் வந்து என்ன எக்கனாமியை ரிவைவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர் சொல்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஃபுட் அண்டு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். ஃபுட்டு அண்டு கேஷ் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி பேசுகிறாரு. ஃபுட்டையும் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால என்னென்ன பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்டை இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேங்களா, இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுங்க ஃப்ரீயாக, நெக்ஸ்ட்டு ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையும் 7,000 ரூபா போடுங்க அப்படின்றாரு. ஓகேங்களா, ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையும் 7,000 ரூபா போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 kg ஃப்ரீ ஃபுட் கிரைன் கொடுங்க நெக்ஸ்ட்டு 6 மாதத்துக்கு அப்படின்றத இவர் சொல்கிறாரு. இதை சொல்கிறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் என்ன ஆகும் அப்படின்றத இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அதிகமான டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃபுட்டு ஓகேங்களா, ஃபுட்டுக்கு வந்து என்ன பீப்புள் வந்து நிறைய அமௌண்ட்டு செலவு பண்ணுறாங்க ஓகேங்களா. அப்படி ஃபுட்டுக்கு மட்டுமே பீப்புள் நிறைய செலவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதர் ப்ராடக்டோட டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் பேக்கேஜஸ் யூ ஆர் கிவிங் டு MSME, இஃப் யூ வாண்ட் ரியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டட் டு MSME யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் அ டிமாண்ட் ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் MSME இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு யூ ஹாவ் டு கிரியேட் a டிமாண்ட். அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணணும்னா யூ ஷுட் கிவ் அ மணி டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்றத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மணியை வந்து என்னன்னா நீங்கள் அந்த பீப்புள் கையில் கொடுக்கணும் அப்படின்ற ஃபஸ்ட்டு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்து சொல்கிறாரு ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா இதில் என்ன பாசிட்டிவ், இன்னொரு பாசிட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னா ஃபுட்டை வந்து நீங்கள் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முக்கியமான இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஏகப்பட்ட இது வந்து சும்மா கிடக்குது ஓகேங்களா. ஃபுட்டு வந்து நிறையா வந்து என்னென்னா நிறையா வந்து ஓவர் ஸ்டாக் அந்த பிரச்சனை வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்குது. அந்த ஓவர் ஸ்டாக்கை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஓகேங்களா. இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் இதை கொண்டு வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் தெரியும். பட் நீங்கள் இதை பண்ணலாட்டி உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் இன்னும் அதிகமாக தான் செய்யும். ஏன்னா இப்போ ஒருத்தர் ஃபுட்டு இல்லாமல் அவர் வந்து டிப்ரைவ் ஸ்டேட்டஸுக்கு போகிறாரு அப்படின்னா அகெயின் கவர்மெண்ட் ஷுட் கிவ் அ சப்சிடி டு மேக் இட் இஸ் அ பெட்டர் கண்டிஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட அகெயின் அது பொறுப்பாயிடும் ஓகேங்களா. அப்படி பொறுப்பாகும்போது அகெயின் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு ஓகேங்களா. தேர்ட் வந்து நான் சொன்ன அந்த டிமாண்டை ரிலேட்டட் டு அதர் ப்ராடக்ட்ஸ் இன்ன கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இது ஏற்ற அமௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு கிரேட்டர் நார்மல், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய நம்மளுடைய எக்கனாமி ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கண்டிஷனுக்கு வர்றதுக்கும் இந்த பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா. எக்கனாமிக் ரிவைவல் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா MG நரேகா ஓகேங்களா. MG நரேகா ஸ்கீமை பண்ணி பேசுகிறாரு. MG நரேகா ஸ்கீமை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், இப்போ பாருங்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட் மறுபடியும் புலம்பெயர்ந்து மறுபடியும் போகிறாங்க. அப்படி அவங்க ஸ்டேட்டுக்கு மறுபடியும் போது அவங்க கண்டிப்பாக அங்கே எந்தவித ஜாபும் இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், MG நரேகா ஜாப் வந்து அவங்களுக்கு கொடுங்க. அதுவும் என்னென்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இத்தனை கணக்குன்னு பார்க்காம 100 நாளைக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுங்க ஒவ்வொரு இளைஞர்களுக்கும். அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கைக்கு மணி போகும். அவங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மணியை யூஸ் பண்ணி அவங்க வந்து நிறையா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் இவர் சொல்றாரு. அதே மாதிரி வந்து இந்த MG நரேகா ஒர்க் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் ஒர்க் மட்டும் வைக்காதீங்க, வேற ஒர்க்கையும் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதர் இதை வந்து என்ன இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. அர்பன் ஏரியாவில் என்ன பண்ணுங்க, எப்படி வந்து ரூரல் ஏரியாவில் MG நரேகா ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கோ அது மாதிரி அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வாங்க. அந்த ப்ரோக்ராம் கீழே எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து என்னன்னா அதுக்குள்ளே வந்து கொண்டு வாங்க. இந்த பர்டிகுலர் இது வேலையை அர்பன் லோக்கல் பாடிஸ்ட்டை கொடுங்க, அவங்க வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்கட்டும். அப்படி எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSME அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறைய பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கும் நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுடைய கேர் எக்கனாமி ரிலேட்டட் டு எஜுகேஷன் ஹெல்த் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த் கேர் சிஸ்டமுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ரிலேட்டட் சிஸ்டத்தை நம்பி இருக்கிற பீப்புள் வந்து அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் வரும். ஸோ அப்படி எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா நமக்கு வந்து பப்ளிக் ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நிறையா மணி வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நிறையா பாரோ பண்ணுங்க அப்படின்றாரு. நிறையா மணியை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வெல்த் டேக்ஸை மறுபடியும் கொண்டு வாங்க ஓகேங்களா. வெல்த் டேக்ஸை மறுபடியும் கொண்டு வாங்க. இன்னொன்று இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் ஓகேங்களா, இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகேங்களா. அதை தவிர IMFட்ட வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் மூலமாக அமௌண்ட்டை வந்து வாங்குங்க அப்படின்றதையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வகையான இன்ஸ்ட்ரக்ஷன் இவர் வந்து கொடுக்குறாரு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் இன்கம் சப்போர்ட்
டு ரீஸ்டோர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பர்டிகுலர் இதுவும் மேலே சொன்ன இதுவும் ஒரே விஷயமாக தான் இருக்கும். எப்படிங்க ஒரு இன்கம் சப்போர்ட் நம்ம கொடுக்கும்போது எப்படி வந்து ஜாப்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதாவது என்னென்னா இப்போ எல்லா நம்ம ஸ்டேட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க, லேபர் லாவை கம்மி பண்ணிக்கிட்டே போகிறாங்க, லேபர் லாஸை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அப்படி குறைக்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பிரச்சனையை மறுபடியும் கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜ் வந்து கம்மியாகும். ஓகேங்களா, வேஜை வந்து கம்மி பண்ணும், எம்ப்ளாயிஸோட வேஜை கம்மி பண்ணும். அதை தவிர என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணக்காரனோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, பணக்காரனோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அது நல்லது நடக்கும். பட் ஏழைகளோட வேஜ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். அப்படி ஏழைகளோட வேஜ் ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பீப்புள் கிரியேட் பண்ணுற டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா நம்ம கண்ட்ரியில் கிட்டத்தட்ட 90% ஆஃப் பீப்புள் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்மல் இதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இந்த லேபர் லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த இன்ஃபார்மல் லேபருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓரளவுக்கு வந்து என்ன மினிமம் வேஜஸ் கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுனால ரிலேட்டட் டு லேபர் லாஸை வந்து கம்மி பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வேஜ் ரெடியூஸ் ஆகும். அப்படி வேஜ் ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிமாண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். அப்படி டிமாண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா நம்ம கண்ட்ரியில் மறுபடியும் வந்துன்னா இந்த பழைய ப்ராப்ளம் எல்லாமே வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி இப்போ COVID-19 வர்றதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி அப்படிங்கிறது அதாவது 2019-20 நம்மளுடைய அக்டோபர் டிசம்பரோட ஜிடிபி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 4.7% தான் இருந்துச்சு. இது ஏன் ரீசன், ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது? இதுக்கு முந்தின வருஷத்தில் 8.3% இருந்தோம். ஓகேங்களா, க்ரோத் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ 4.7% தான் இருந்தோம். ஏன் அப்படி கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கோட டிமாண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்படி டொமஸ்டிக்கோட டிமாண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆனதுனால நமக்கு வந்து என்னன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு நடக்கலை. ஓகே சரி, நம்ம கண்ட்ரியில் வந்து டிமாண்ட் கம்மியாயிடும், நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்ணலாமே, நிறைய பேரை வேலை வச்சு கம்மியான சேலரி கொடுத்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணால் எக்ஸ்போர்ட் பண்ணலாமே, அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் நமக்கு வருமானம் தானே வரும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் இதை நல்லா யோசிக்கணும். எப்படி அப்படின்னா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அந்த கண்ட்ரியில் வாண்டட் இருக்கணும். இப்போ அந்த கண்ட்ரியே COVID-19 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவன்டே காசு கிடையாது. அப்போ அவன் எப்படி நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ஒத்துப்பான்? ஸோ அங்கே எக்ஸ்போர்ட் அதாவது அங்கே இருக்கிற டிமாண்டும் நமக்கு ரெடியூஸாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டொமஸ்டிக் பீப்புளோட டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணாலே நம்ம கண்ட்ரியோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு மெயின்ஸ் ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து எல்லாம் ஒரு சின்ன விஷயம் தாங்க இதில். ஹவு இன்ஃப்ளேஷன் இப்போ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனால் எப்படி வந்து ப்ரொடக்ஷன் லெவல் எக்கனாமி லெவல் இம்ப்ரூவ் ஆகும், அதை தான் வந்து இந்த ஷார்ட் அண்ட் திங்கை தான் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப விலாவாரியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இன்ஃப்ளேஷனுக்கும் ப்ரொடக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமான சம்பந்தம் அதை தான் வந்து என்ன இந்த இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துன்னா லிக்விடிட்டி லைஃப் லைன். நம்ம இதில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அதே தான் இங்கேயும் லிக்விடிட்டி எந்த அளவுக்கு வந்துன்னா நம்மளுக்கு MSME செக்டார் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றத மறுபடியும் வந்துன்னா உங்களுக்கு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டெத் ஆஃப் ஃபேட்டலிசம். இதில் வாட் இஸ் ஃபேட்டலிசம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன், அதாவது தலைவிதினா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு IRS ஆஃபீஸர்ஸ், இட் இஸ் டைம் டு கிவ் IRS ஆஃபீஸர்ஸ் தியர் டியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிலேட்டட் டு IAS ஆஃபீஸருக்கும் IRS ஆஃபீஸருக்கும் உள்ள சண்டை. ஓகேங்களா, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகேங்களா, லைக் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IAS ஆஃபீஸர்ஸ், நாட் IRS ஆஃபீஸர். பட் இது எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு வித் ரெவன்யூ. பட் அதுக்கு தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IAS ஆஃபீஸர்ஸ். அப்போ இவர் என்ன சொல்கிறார், இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு 50 IRS ஆஃபீஸர்ஸ், ஒரு 50 இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லெட்டர், அதாவது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ட்விட்டர் மூலமாக தெரிவித்தாங்க. அதாவது நம்மளுடைய எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அது அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில்லையும் போட்டாங்க. இதனால் அவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டோட இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எல்லோரும் நீங்கள்லாம் வந்துன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்விட்டரில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னென்னா இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த ஆர்டிக்கலை பற்றி பேசுகிறது. நமக்கு இப்போ IAS ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது எஸ் தே
தே ஆர் இன் ஹையர் லெவல் பொசிஷன். ஓகே, எல்லாத்துலேயுமே ஹையர் லெவல் பொசிஷன் தான் அவங்க போகிறாங்க. பட் இருந்தாலும் த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அல்லது ஏதாவது ஒரு ஜென்ரலைஸ்டில் ஏதாவது வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், ஸ்பெஷலிஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்டான ஆளை தான் வந்து போடணும். பட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறவங்க என்னென்னா நார்மலாக வந்து என்னென்னா அவங்க ஜென்ரலிஸ்ட். ஓகேங்களா, ஜென்ரலிஸ்ட்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறவங்கள நம்ம யூஸ் பண்ணணும், அவங்கள வந்து இந்த மாதிரி தண்டிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ மோடி வந்து நேற்று பேசினாப்பிலாம், மோடி நேற்று பேசினதில் நீங்கள் மெயின்ஸ் விஷயமாக என்ன தெரிஞ்சுக்கணும், அதுதான் இந்த பாயிண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நேற்று வந்து அவர் வந்து பேசிட்டார் செல்ஃப் ரிலையண்ட் எக்கனாமி அப்படின்ற வார்த்தையை பேசினார். நம்ம நேற்றே பார்த்தோம், நம்ம கண்டிப்பாக மெயின்ஸில் இந்த செல்ஃப் ரிலையண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. செல்ஃப் ரிலையண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இண்டிஜினியஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது, இந்தியா வந்து க்ளோஸ்டு எக்கனாமியா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்தியா வந்து டுவர்ட்ஸ் தே ஆர் மூவிங் டு க்ளோஸ்டு எக்கனாமி. இட்ஸ் அதாவது என்ன, இந்த செல்ஃப் ரிலையண்ட் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் ரிலேட்டட் டு க்ளோஸ்டு எக்கனாமி அப்படின்ற மாதிரியான கொஷின் கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ அவர் சொல்லும் போதே சொல்லியிருப்பார், இட்ஸ் நாட் அஸ் அ க்ளோஸ்டு எக்கனாமி. நம்ம வந்து என்னென்னா வாசுதேவ குடும்பகம், அதாவது நம்ம எல்லாருமே வந்து நம்ம எல்லா குளோபலில் இருக்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி. ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாப்ல. ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி வந்து குளோபலைசேஷனோட ரிலேட் பண்ணுறது, அதேமாதிரி செல்ஃப் ரிலையண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எப்படி ஓப்பன் எக்கனாமி க்ளோஸ்டு எக்கனாமியோட அந்த பிரச்சனையாக வந்து பார்க்குறது. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இதில் சொல்கிறாங்க, இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் இதில் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ப்ராடக்ட் வந்து என்னென்னா நீங்கள் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இப்போ அதிகமாக நம்ம யார்கிட்டருந்து வாங்குகிறோம், எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் மேட் இன் சைனா தான். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்டாக இட் அஃபெக்டிங் சைனாஸ் எக்கனாமி, அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா, ஏன்னா சைனா வந்து அதிகப்படியான அளவில் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய தலைவர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா, பீப்புள் கேன் சேஞ்ச். ஓகேங்களா, பீப்புள் வந்து என் மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து வெளிநாட்டு ப்ராடக்ட்டை கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக WTOலேருந்து நமக்கு இஷ்யூ வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் WTO இஷ்யூவை பற்றி யோசிக்கணும், US இந்தியா ட்ரேடை பற்றி யோசிக்கணும், சைனா இந்தியாவோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை பற்றிலாம் யோசிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து நம்ம குளோபலைசேஷனுக்கு எந்த அளவுக்கு வந்து மற்ற கண்ட்ரியை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஏஷியான்லேருந்து நம்ம வெளியில் வந்தோம். ஓகேங்களா, அப்போ இது வந்து க்ளோஸ்டு எக்கனாமியாக மாறுறதுக்கு தான் நம்ம வந்து ஏஷியான்லேருந்து வெளியே வந்தோமா அப்படின்ற மாதிரி கூட கொஷின் கேட்பான். ஓகேங்களா, RCEPலேருந்து நம்ம வெளியில் வந்தவங்க. ஸோ அதையும் இதுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு அந்த க்ளோஸ்டு எக்கனாமி அப்படிங்கிறதுக்கு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் ஃபார் FB யூசர் டேட்டா பை இந்தியா அப் 28%. இது என்ன மீனிங் அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரைட் டு ப்ரைவேசி ரிலேட்டட் நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, அதாவது FB யூசர் நமக்கு தெரியும், நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபேஸ்புக்கோட டேட்டாஸை யார் வந்து நமக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ்புக் கம்பெனி வச்சுருப்பான். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, நம்ம கண்ட்ரியில் ஏதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்போது யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி சஸ்பெக்டோ அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, டீட்டெயில்டு கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் டீட்டெயில் நம்ம கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 28% அதிகமாக கேட்டிருக்காங்களாம். ஓகேங்களா, அப்படி அதிகமாக கேட்குறது எதனால அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அந்த சர்வேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பீப்புள் மேலே கவர்மெண்ட் வந்து சர்வேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா, அதிகப்படியான பீப்புள் வந்து என்னென்னா இட் மே பி ரிலேட்டட் டு கவர்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற அஜிடேஷன் மோடு அப்படிங்கிறது கூட வந்து இது ஷோ பண்ணலாம். ஓகேங்களா, இன்ஸ்டபிலிட்டி இன் அவர் கண்ட்ரி மேபி வந்து என்னென்னா பீப்புள் வந்து த்ரூ ஃபேஸ்புக் தே ஆர் கிவிங் தியர் சஜஷன். பிகாஸ் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான இது. ஓகேங்களா, ஆன்லைனில் நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அதேமாதிரி ட்விட்டர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்குது. அப்போ ஃப்ரீடம் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து மேபி த்ரூ அவங்களுடைய சர்வேலன்ஸ் மூலமாக கட்டேல் பண்ணுறாங்க. இட் அகெயின்ஸ்ட் ஆஸ் வெல் நம்மளுடைய ரைட் டு ப்ரைவேசியும் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியும் இதை திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இதில். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு PM கேர் ஃபண்டை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்லைனில் போய்ட்டு வாட் இஸ் இது வந்து முழுக்க வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் தான்.
இதே ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு மேபி வித்தியாசம் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஎம் கேர் ஃபண்ட் ஆஸ் வெல் அஸ் கண்டிஜென்சி ஃபண்டுங்கிறது கம்ஸ் அண்டர் கான்ஸ்டியூஷன், பட் பிஎம் கேர் ஃபண்டுங்கிறது வித்தவுட் எனி லெஜிஸ்லேஷன். ஓகேங்களா, அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, பிஎம் கேர் ஃபண்டுக்கும் கண்டிஜென்சி ஃபண்டுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் கவர்மெண்ட் வந்து கண்டிஜென்சி ஃபண்டிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் எடுக்காமல் இப்போதைக்கு பிஎம் கேர் அமௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து நீங்கள் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி வாட் இஸ் பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிற ஃபண்டை பற்றி திங்க் பண்ணுங்கள், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன, ஆர்மி ப்ரப்போசஸ் 3 years stint ஃபார் சிவிலியன்ஸ். ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மல் பீப்புள், ஓகேங்களா, நார்மல் பீப்புள் மிலிட்ரிக்கு போக தகுதி இருக்குது அப்படின்றதுல மிலிட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் ஷுட் பி அ ரெக்ரூட்மெண்ட் லைக் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இப்போ இதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மிலிட்ரிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களை ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்குள்ளே ரெக்ரூட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து 10 வருஷம் இருந்து 14 வருஷம் வரைக்கும் மிலிட்ரியில் வேலை பார்க்கலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் கமிஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் யாரெல்லாம் பெர்மனன்ட் கமிஷன் தேவைப்படுதோ அவங்க மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கமிஷனுக்கு போகலாம். ஸோ அப்படி பெர்மனன்ட் கமிஷனுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் செக்யூரிட்டி, இது உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்லாம் கொடுப்பாங்க. இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 15 வருஷம் நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கணும் மிலிட்ரியில். அப்படி வேலை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட்லாம் வரும். பட் இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பீப்புளுக்கு பென்ஷன் அமௌண்ட் வராது. அப்போ கவர்மெண்ட் வந்து இதில் அதிகமாக செலவு பண்ணுறாங்க ரிலேட்டட் டு, ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பெர்மனன்ட் கமிஷன் போயிடுவோம், நம்மளே ஆசைப்பட்டு போயிடுவோம். ஓகேங்களா, ஏன்னா சம்பளம் நமக்கு நிறையா வரும், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு சேவை செய்கிற விஷயம், அதனால் நம்ம வந்து இது பண்ணுவோம். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணி விடுது. ஓகேங்களா, பென்ஷன் அமௌண்ட் அதிகமாகிட்டே போகுது. ஸோ கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணிடுது. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years stint அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மல் பீப்புள், ஆனால் வந்து மிலிட்ரிக்கான தகுதிலாம் உங்கள் உடம்பு தகுதி எல்லாமே இருக்குது அப்படின்னா உங்களை வந்து வேலைக்கு எடுத்து, ஓகேங்களா, உங்களை 3 வருஷத்துக்கு வேலைக்கு வச்சுருப்பாங்க. அந்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு கார்ப்பரேட் சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் கிடைக்கும். பட் ஓகேங்க, அது வந்து பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. நீங்கள் வந்து பெர்மனன்ட் கமிஷனுக்கு போக முடியாது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு ஏதாவது கார்ப்பரேட் செக்டரில் வேலை வேணும் அப்படின்னாலும் அந்த கார்ப்பரேட் செக்டர் நிறைய பேர் இப்போ மிலிட்ரியில் வந்து உங்களுக்கு தே ஹேவ் அ ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா தட் மேனேஜர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மிலிட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ காலேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் ஏர்ன் த்ரூ மிலிட்ரி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ். வாட் இஸ் இன்டகிரேட்டட்? நீங்கள் இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது, தயவுசெய்து பாருங்கள். மெயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ். ஓகேங்களா, இந்த இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ்னால் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இப்போ நம்ம கண்ட்ரி மேலே ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து போர் தொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய மிலிட்ரி எல்லாமே வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள நிறையா கண்ட்ரிக்குள்ளே நிறைய இடத்துல இருப்பாங்க. அதேமாதிரி பார்டர் ஏரியாஸ் பக்கத்தில் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு வரணும், அல்லது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அட்டாக் நடக்குதோ அந்த இடத்த வந்து கவர் பண்ணணும். பட் நம்மளோட இது வந்து என்னென்னா இந்த மாதிரி இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும். ஓகேங்களா, நம்மளுடைய எல்லா ட்ரூப்ஸையும் வந்து அந்த இடத்துல இறக்குறதுக்கு 1 வாரம் ஆயிருக்கு. பட் இந்த இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப் மூலம் கிட்டத்தட்ட 12 to 48 மணி நேரத்துக்குள்ள எல்லா ட்ரூப்ஸையும் ஒரே இடத்துல, ஓகேங்களா, ஹையர் ப்ரொவிஷன்ஸில் வந்து என்னென்னா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸோட முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு நியூஸில் அந்தளவுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. மறுபடியும் வந்து எக்கனாமிக் நியூஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அந்த விஷயங்களை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.